الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال النبي عليه الصلاة والسلام اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து அதனுடைய பகல் காலங்களை ஓரளவு சில அமல்கள் இபாதத்துகள் செய்வதன் மூலமாகவும் அதனுடைய இரவு காலங்களையும் கொஞ்சம் அமல்களை கொண்டும் ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள், நல்லவர்கள், இஸ்லாமியர்கள், அறிஞர்கள், அவர்களுடைய காலங்களில் இப்பொழுது மாதிரி நிறைய பாவங்கள் குற்றங்களுக்குரிய சூழல் இல்லை. இப்ப பாவங்களுக்குரிய சூழல்களும் குற்றங்களும் எக்கச்சக்கமாக கூடிவிட்டது. இருந்தாலும் அவர்கள் அந்த காலங்கள்ல பாவங்கள் குறைவாக இருந்தாலும் நிறைய நலவுகளை செய்தார். ஏன் பாவமே செய்யாத நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக நபிமார்கள் யாராலும் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது என்றா நபிமார்களுக்குள்ள அடிப்படையில் ஒன்று தான் மாசூம். மாசூம் உண்டா அல்லாஹுவால பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களால எந்த பாவங்களையும் செய்ய முடியாது. அப்படியான நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்ய முடியாது. அவ்வாறு ஒரு பேச்சுக்கு நடந்தால் மன்னித்து விட்டதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை மன்னிப்பதற்காக நாங்க பெரிய வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களால பாவம் செய்யவும் முடியாது. அவ்வாறு நடந்து விட்டால் அந்த பாவங்களை மன்னித்து விட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். சொர்க்கத்துடைய சாவி எங்கட நபியுடைய கையில தான். நபி அவர்கள் சொல்லுவார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னத்தி பியதி, சொர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையில். ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, சொர்க்கத்துல நான் நுழைகின்ற வரைக்கும் வேற எந்த நபியும் சொர்க்கத்துல நுழைவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எங்க நபி அவர்கள் தான் முதல்ல சொர்க்கத்துடைய சாவி அவங்களோட கையில. பாவமே செய்யாதவர்கள் அவ்வாறு செய்திருந்தாலும் மன்னித்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு 2 மாதத்திற்கு முன்னாலே துஆ செய்வார்கள், ரமதானை அடையணும் என்று. ரமதான் வந்து விட்டது என்று சொன்னா அதிகமான கால நேரங்களை நபியுடைய சீராவை நாங்க பார்த்தோம்னா மிக முக்கியமான 3-4 அமல்களில் செலவழிப்பார். ஒன்று இரவனுடைய தொழுக, நாங்க மஸ்ஜிதுல தொழுகிற கியாமுல்லை அல்லது மஸ்ஜிதுல தொழுகிற தராவிய, நாங்க வீடுகள்ல தொழுகிற தஹஜ்ஜுத் எல்லாம் கியாமுல்லை இரவனுடைய தொழுக. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுல ஈடுபடுவார்கள். நாலாவது நபி அவர்கள் மிக அதிகமாக தான தர்மம் செய்வார்கள். அதனால இந்த கொஞ்ச நேரத்துல நாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு குர்ஆனுடன் ஒரு இணைப்பு தொடர்பு எப்படி இருந்தது. இப்ப மாஷா அல்லாஹ் நாங்க எல்லாம் எங்களோட எல்லா மஸ்ஜிதுகளையும் குர்ஆன்கள் வைக்கப்பட்டிருக்குது.
குர்ஆனுடைய ஒரு அற்புதம் என்னன்னா, குர்ஆனை அல்லாஹ்வே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்தான். இதற்கு முன்னால உலகத்திற்கு வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இறை வேதங்களை இறக்கி வைத்தான். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர், இறை வேதம் தான். ஆனால் அந்த காலத்துல வாழ்ந்த அவர்களால் அந்த வேதங்களை பாதுகாக்க முடியல. யூதர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களே 2 சாரார் இருக்கிறாங்க. என்ன, ஒரிஜினல் தௌராத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஓல்ட் டெஸ்ட்மென்ட், பின்னால கையால மாற்றம் செய்யப்பட்ட தௌராத்தை ஃபாலோ பண்ற நியூ டெஸ்ட்மென்ட். இன்ஜிலையும் மாற்றம், தௌராத்திலையும் மாற்றம். ஜபூர்ல 100கணக்கான கவிஞர்களுடைய கவிகள் இணைக்கப்பட்டு விட்டது. அதனால தௌராத்தில் உள்ள புனிதத்துவம், இன்ஜில் உள்ள புனிதத்துவம், ஜபூர்ல உள்ள புனிதத்துவம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா அல்லாஹ் குர்ஆனை என்ன செஞ்சானண்டா, மனிதர்கள் தங்களுடைய கைங்கரியத்தை காற்று அளவுல வைக்கவே இல்லை. குர்ஆன் அல்லாஹ் முதலாவது குர்ஆன் எங்க பாதுகாத்தான்டா, லௌஹுல் மஹ்ஃபூஸ். பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ். இந்த சங்கையான குர்ஆன பாதுகாக்கப்பட்ட பலகையில வைத்து நாங்க பாதுகாத்தோம். அங்க யாரும் போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் மிஅராஜுக்கு போற நேரத்துல சொன்னார்கள், லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதுற அந்த கலம் பேனையுடைய சப்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப முதலாவது குர்ஆன அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில வைத்து பாதுகாத்தான். அது முதலாவது பாதுகாப்பதற்குரிய இடம். இரண்டாவதும் அதே வானத்தில் உள்ள பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மஸ்ஜித் இருக்குது. அதற்கு பைத்துல் இஸ்ஸான்றும் சொல்லப்படும். பூமியில் உள்ள நாங்க எல்லாரும் காபத்துல்லாஹ்வை முன்னோக்கி ஒரு புனித இடமாக ஆக்கி தொழுவதே மாதிரி வானத்துல லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறார். அந்த பைத்துல் மஅமூருக்கு ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் நுழையிறாங்க. ஹதீஸ்ல வருது, நேற்று நுழைஞ்சவங்க இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு நுழைஞ்சவங்க நாளைக்கு இல்ல, நாளைக்கு நுழைகிறவங்க நாளண்டைக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் புதிதாக 70,000 மலக்குமார்கள். கம்ப்யூட்டர் கணக்கு கூட வராது. கடந்த எங்களுக்கு தெரிஞ்ச இந்த 1400 வருஷம் ஒரு நாளைக்கு 70,000 சொன்ன இந்த 1400 வருஷத்துல எத்தனை நாட்கள், எத்தனை மில்லியன் பில்லியன் மலக்குமார்கள் அதில் உள்ள நுழைவார்கள். இரண்டாவது அல்லாஹ் அந்த ரமதானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவுல லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து இந்த பைத்துல் மஅமூருக்கு இறக்கி வைத்தான். அதையும் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். ஒரு பரக்கத்தான சங்கையான இரவுல, லைலத்துல் கத்ருடைய இரவுல லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து நாங்க இந்த முழு குர்ஆன பைத்துல் மஅமூருக்கு இறக்கி வைத்தோம். அங்கேயும் மனிதர்கள் யாரும் தன்னுடைய கைக்கரியத்தை காட்டையிலா, மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அங்கிருந்து தான் அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக 23 வருட கால எல்லைக்குள்ளால நபியுடைய கல்பு ஹார்ட்டுக்கு தான் இறக்கி வைத்தான். எங்கேயுமே எழுதி நபி அவங்கள்ட்ட பிச்சா கொடுக்கப்படல, பேப்பரா கொடுக்கப்படல. தௌராத் பலகைகள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஆனா குர்ஆன் அப்படி அல்ல. நபியுடைய கல்புல நேரா அது குர்ஆன்ல வருது, அலா கல்பிக்க, நாங்க உங்களோட கல்பின் மீது இறக்கி வைத்தோம். அதுல என்ன விசேஷம் உண்டா, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். ஒன்று குர்ஆனுடைய சில ஆயத்துகள், 5 ஆயத், 10 ஆயத், 20 ஆயத், 80 ஆயத், 100 ஆயத்தை ஒரு தடவையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினாலும் நபி அவர்கள் அதை பாடமாக்கி முடித்து விடுவாங்க. இது என்ன லேஷா? நாங்க சும்மா இப்ப நிறைய சொல்லுறவங்க வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை காலையில சூரா சஜதா, நாங்க 40 வருஷமா சஜதாவை காதால கேட்கிறோம். எத்தனை பேருக்கு பாடம்? நாங்க 40 வருஷமாக நாங்க வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ர் தொழும் பொழுது சூரா சஜதாவை கேட்கிறோம். இத்தனை வருஷமா கேட்டும் அநேகமானவர்களுக்கு பாடம் இல்ல. இந்த குர்ஆனுடைய ஒரு அற்புதம் என்னன்னா, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதுவார்கள், மறு வினாடியே நபி அவர்கள் அதை பாடமாக்கி முடித்து விடுவார்கள்.
ஆரம்பத்துல நபி உங்களுக்கு ஒரு சின்ன அச்சப்பாடு உண்டு. இது பெரிய ஒரு அமானிதம், வகையில அல்லாஹுடைய கலாம், இதை நான் அப்படி பாதுகாக்கணும், இதை மறந்துடக்கூடாது என்று ஜிப்ரீலோட சேர்த்து நபி அவர்களும் தன்னுடைய நாவை அசைக்க ஆரம்பித்தார்கள். இப்ப மீண்டும் அல்லாஹ் குர்ஆனிலேயே வழிகாட்டுகின்றான், இல்ல லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه. நம்முடைய தூதர் ஓதுற நேரத்தில் நீங்க அவசரப்பட்ட நாவை அசைக்காதீங்க. அதை ஓத வைப்பதும் ஒன்று சேர்ப்பதும் நம்முடைய கடமை. அதனால் நீங்க அமைதியா கேளுங்க, நாங்க உங்களுக்கு அதை ஓத வைப்போம், அதனுடைய விளக்கத்தை தருவோம். நபி அவர்கள் அமைதியா கேட்பாங்க. அவர்கள் ஓதி முடிச்சதோட நபி அவர்களுக்கு முழுசும் பாடமாகிடும். அதுல ரமதானுடைய மாதத்துல தான் தௌர் செய்யற. இப்ப நிறைய எங்கட பிள்ளைகள் மதரசால ஹிஃபுது பண்ணினா என்ன செய்யறாங்க, இப்ப தௌர் செய்யறோம். தௌர்ண்டா என்ன? இதுவரைக்கும் பாடமாக்கியத்தை மடக்கி மடக்கி ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதான்ல அதுவரைக்கும் இறங்கிய அந்த ஆயத்துகள் எல்லாத்தையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல்கிட்ட மீட்டி ஓதி காட்டுவாங்க. எந்த வருஷம் வஃபாத் ஆனார்களோ அந்த வருடம் மட்டும் 2 தடவை மீட்டியதாக ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதிலே தௌர் செஞ்சதும் இரவேல தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது, இரவு வேளை எந்த மிச்சம் எங்கட சிந்தனை உணர்வுகள் எல்லாம் அமைதியா இருக்கிற நேரம். அதனால இரவுல குர்ஆன் ஓதினா இன்னும் அதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஓதுவார்கள், நபி அவர்கள் பாடமாக்கிக் கொள்வாங்க. 4வது கட்டமா தான் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்ப இந்த வஹ்ய நீங்க எழுதிக்கோங்க. எதுல எழுதுறது? பேப்பர்லயும் எழுதினாங்க, ஈட்ட மட்டைகள்லயும் எழுதினாங்க, பெரிய கற்பாறைகள்லயும் எழுதினாங்க, ஒட்டகம் குதிரையுடைய பெரிய பெரிய முள்ளுகள்லயும் எழுதினாங்க. எது எது கிடைச்சிட்டோ அதுல எல்லாம் எழுதினாங்க. முந்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும், சின்னத்துல குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பலகையில தான் ஆப்பாத்தா எழுதி பிள்ளைக்கு ஓதி கொடுப்பாங்க. இப்ப அந்த பலகை கலாச்சாரம் எல்லாம் இல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன், ஆரம்பத்துல எதில் எதிர கிடைக்குமோ அதுல எழுதி வைத்துக் கொண்டாங்க. எப்படி குர்ஆனை எழுதினாங்க? அப்ப நபி அவர்கள் சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இந்த ஏற்கனவே சூறாவை சொல்லி இருப்பாங்க. உதாரணமா சூரத்துல் ஃபத்ஹ்ல இந்த ஆயத்துக்கு மேலால அல்லது இந்த ஆயத்துக்கு கீழால இந்த ஆயத்துகளை நீங்க எழுதிக்கோங்க. இப்படி அல்லாஹ் இப்ப நாங்க பாக்குறோம், அழகா என்னமோ அழகா எங்களுக்கு தர்த்தீப் செஞ்சு தரப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனா உண்மையில் இந்த தர்த்தீப் எல்லாம் நபி அவர்கள் வஹீயின் மூலமாக சொன்னது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அதை எழுதுவாங்க. நான் இப்ப உங்களுக்கு எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, குர்ஆன் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான். லவ்ஹுல் மஹ்ஃபூதுல பலகையில, அதற்கு பின்னால பைத்துல் மஅமூர்ல, அதற்கு பின்னால நபியுடைய ஹார்ட்ல கல்புல, 4வது தான் எழுத்து வடிவத்திலே வந்துச்சு. இந்த எழுத்து வடிவத்திலே இப்ப உள்ள மாதிரி அல்ல. அந்த நேரத்துல ஆரம்பத்தில் எப்படி எழுதப்பட்டுருச்சு என்று சொன்னா, உதாரணமா பேண்டு வைங்களே, பேண்டா என்ன, கீழே ஒரு புள்ளி இருக்கும். அந்த கீழே உள்ள புள்ளி எடுத்துருங்களேன், புள்ளி ஒன்றும் இல்ல. நடுவுல ஒரு புள்ளி வச்சா நூன், நடுவுல 2 புள்ளி வச்சா தே, நடுவுல 3 புள்ளிய வச்சா சே. அப்ப அந்த பேண்டதுல மட்டும் 4 வகையான உச்சரிப்புகள், ஒரு புள்ளியுமே இல்ல. ஜவரோ ஜேரோ பேஷோ ஹரக்கத்தோ சுக்கூனோ ஒன்றுமே இல்ல. ஆனா அரபிகளுக்கு தெரியும் இந்த இடத்துல பே வருமா, தே வருமா, நூன் வருமா, சே வருமா தெரியும். அவங்க அப்படி ஓதிக்கொண்டு இருந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால நிறைய குர்ஆன பாடமாக்கி ஹாஃபிதுமார்கள் ஷஹீதாகிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர், குர்ஆன் இப்படி ஆங்காங்கே பறந்து விரிந்து செதறி இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்க ஒன்று சேர்க்கணும். அதனால நாங்க அந்த ஒன்று சேர்க்கிற வேலையை செய்வோமா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர், ரசூலுல்லாஹ் செய்யலையே, நாங்க எப்படி இதை செய்யறது? உண்மையில நபி அவங்களுடைய செய்யறதுக்கு சந்தர்ப்பம் அமையல்ல. ஏண்டா மரணிக்குகின்ற வரைக்கும் வஹி வந்து கொண்டு தானே இருந்துச்சு.
நபி அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு 60-70 நாளைக்கு முன்னால தான் ஹஜ்ஜத்துல் வதா, அங்கேயும் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற ஆயத் இறங்கிச்சு. அப்ப நபி அவர்களுக்கு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செய்வதற்குரிய கால அவகாசம் கிடைக்கல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வஃபாத் ஆகிட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூபக்கர் கலீஃபா அவர்களே, இது கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை, நாங்க செய்வோம். அப்படி அவங்கள அடிக்கடி பேசி 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 அதற்கு பின்னால 2 பேரும் மிக முக்கியமானவர்கள், நபியுடைய ரைட் அண்ட் லெப்ட் மாதிரி உள்ள மிக முக்கியமான சஹாபாக்கள் 2 பேரும் அபிப்பிராயப்படுறாங்க, குர்ஆனை நாங்க எழுதுவோம். யார வச்சு எழுதுற? ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹ்யை எழுதக்கூடியவர்களில் மிக முக்கியமானவர். நல்ல ஞாபக சக்தி. ஞாபக சக்தி லேசுமாசான ஞாபக சக்தி அல்ல. புகாரில வருது ஒரு ரிவாயத் ஒன்று. ஒரு தடவை ஹஜ்ரத் ஸைத் கிட்ட கேட்டாங்க, ஸைத் உங்களுக்கு இந்த யூதர்களுடைய பாஷை தெரியுமா? தெரியாது யா ரசூலல்லாஹ். இல்ல நீங்க அதை கொஞ்சம் படிங்க. இந்த யூதனை நம்பேதான், எல்லா நேரத்திலையும் பேச்சுக்கு மாத்தமா மோசடி தான் செய்வான். அன்று முதல் இன்று வரைக்கும் அப்படித்தான் அவங்களோட இயற்கை. இவங்களை எனக்கு நம்பேலாம இருக்குது. என்ன, நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி அவங்கள வச்சு எழுதினா அவன் அதுல மாத்தி எழுதுறான். அவங்களோட ஒரு லெட்டர் எனக்கு வருது, அவங்களோட ஒரு ஆளை வச்சு டிரான்ஸ்லேஷன் செய்ய சொன்னா மாத்தி செய்யறான். எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நீங்க யூத பாஷைய படிங்க. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 17 நாள்ல அந்த பாஷைய படிச்சு முடிச்சுட்டான். ஒரு லாங்குவேஜ் 17 நாள்ல படிக்கிறது என்ன லேசா? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அவங்க ஆரம்பத்திலிருந்தே படிக்கிறாங்க, 8-10 வரைக்கும் சரளமா ஆங்கிலம் பேசலுமாண்டா கஷ்டம். மதரசால 7 வருஷம் ஓதுற உலமாக்கள் அரபி சரளமா பேசுறது நான் ஓப்பனா சொன்ன கஷ்டம். வெறும் 17 நாள்ல அந்த பாஷையை படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப ஹஜ்ரத் அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா முடிவு செஞ்சாங்க, ஸைத் இப்னு சாபித்தை வச்சு நாங்க குர்ஆனை ஒன்று சேர்ப்போம். அதுவும் இப்ப இந்த முறையில இல்ல, அதுலயும் நுக்தாவும் இல்ல, புள்ளியும் இல்ல, ஜபர்ஜேரு பேஷும் இல்ல, சுக்கூனும் இல்ல. எப்படி ஆங்காங்கே ஒவ்வொருத்தர் 5-5 ஆயத் 10-10 ஆயத் ஒவ்வொரு சூறா 2-2 சூறான்னு எழுதிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுவாங்க. என்ன, ரசூலுல்லாவுக்கு வஹீ வந்த நேரத்துல நபிக்கு முன்னால தான் நீங்க இது எழுதிக்கணும். வீட்டுல போய் எழுதிந்தா சரி வராது. நீங்க நபிக்கு முன்னால எழுதினீங்க என்பதற்கு 2 சாட்சி வேணும். இப்படி எடுத்து என்ன செய்யறாங்கண்டா, குர்ஆன ஒரு 114 மேகசின், ஒரு 114 சின்ன சின்ன புக் மாதிரி பேப்பர்லயே எழுதி முடிக்கப்படுது. அது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்தது. அதற்கு பின்னால ஹஜ்ரத் உமர், அதற்கு பின்னால ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. இப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவுது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அரேபிய தீபகற்பத்துல மட்டுமல்ல, அதை தாண்டி ஆப்பிரிக்காவுக்கு போகுது. அதாவது தூனூஸ், மொரோக்கோ, லிபியா அந்த பகுதிக்கு எல்லாம் இஸ்லாம். எங்கிட்ட ரஷ்யால அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான் இங்க எல்லாம் இஸ்லாம். இப்படி இஸ்லாம் ரொம்ப தூரமான பகுதிகளுக்கு போகுது. அங்குள்ளவர்கள் அரேபியர்கள் அல்ல, அஜமியர்கள். இப்ப அவங்களாலையும் குர்ஆன அந்த ஹரக்கத் இல்லாமலும் ஓதேலாம், சுக்கூன் இல்லாமலும் ஓதேலாம். ஆனா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலத்துல குர்ஆன் 7 முறையில ஓதலாம், தெளிவாக வருது. உன்சிலல் குர்ஆனு அலா 7 அஹ்ருஃப். குர்ஆன் 7 எழுத்துலாண்ட 7 முறையில ஓதக்கூடிய அடிப்படையில் இறக்கி வைத்திருந்தான். விசேஷமாக குறைஷியர்களுடைய முறைக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்து ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்துல முழு குர்ஆனும் ஒரே முஸ்ஹப், அதற்கு உம்முன்னு சொல்லுவாங்க, தாய் முஸ்ஹஃப்ல ஒரு குர்ஆன 114 சூறாவையும் ஒரே ஒரு புத்தகத்துல வார மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலத்துல செய்யப்படுது. அதனால தான் ஜும்மால எல்லாம் அவங்களுக்கு நாங்க ஜாமிஉல் குர்ஆன் உண்டுவோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிறப்பு சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் யாரு ஜாமிஉல் குர்ஆன் என்று சொல்லுவோம். என்று அவர் குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சேவை செஞ்சாரு. அதற்கு பின்னால் ஒரு 30-40 வருஷங்களுக்கு பின்னால தான் என்ன, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகப்பெரிய அநியாயம் செய்தவன், அநியாயக்காரன், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை கொன்றவன். அவன் செஞ்ச சில நல்ல வேலைகள் உண்டு. இந்த குர்ஆனுக்கு புள்ளிகள் வைக்கப்படுது, நுக்தாக்கள் வைக்கப்படுது. அபுல் அஸ்வத் துவலின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவருடைய தலைமையில தான் குர்ஆனுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் வைக்கப்படுது. சரித்திரம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஹஃப். அதுல மிக முக்கியமான 3 வரலாற்று சம்பவங்கள் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க. ஒன்று கஹஃப் வாசிகள், குஹை வாசிகள்.
இரண்டாவது ஹதரத் மூசா ஹதரத் கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் செய்த பிரயாணம். மூணாவது இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு என்று சொல்லி ஒரு 3-4 மிக முக்கியமான சரித்திரங்கள் வருது. இப்ப சூரத்துல் கஹஃப் அதற்கு புள்ளிகள் நுக்தாக்கள் போடப்பட்டு கொண்டிருந்த வேளையில சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வரலாறு வருது. ஹஜ்ரத் மூசாவும் ஹஜ்ரத் கதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல ஃபஸ்ததஅமா அந்த ஊர்ல எங்களுக்கு நீங்க உணவு தாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஊர்வாசிகள் அந்த 2 பேர்களுக்கும் விருந்து கொடுப்பதற்கு மறுத்து விட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவர்னர், வலீத் பின் அப்துல் மலிக் தான் அரசராக இருக்கிறாரு. இப்ப அந்த ஊர்ல அன்தாக்கியா, அதாவது சிரியாவுடைய போர்டர், மறுபக்கத்துல துருக்கி, இங்க சிரியாவுடைய போர்டர். சில நாட்கள் சில வருஷங்களுக்கு முன்னால நாங்க போனோம். சூரா யாசீன்ல இன்னும் ஒரு சரித்திரம் ஒன்று வருது. ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லி ஒரு ஆடு வைக்கக்கூடிய இடையருடைய வரலாறு வருது. அவருடைய கபர் அங்க இருக்குது என்று சொல்லி சில வருஷங்களுக்கு முன்னால சிரியா போன நேரத்துல அந்த அன்தாக்கியாவையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. இப்ப அந்த அன்தாக்கியா வாசிகள் வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்னார்கள், இப்ப புள்ளிகள் வைக்கப்படுது சூரத்துல் கஹ்ஃப்ல ஃபஅபௌ அய்யுதையிஃபூஹுமா. அபா பே வச்சு அபான்னு சொன்னா மறுத்தான், நிராகரித்தான். அந்த கொஞ்சம் பேய தேயா மாத்திருங்களேன். பே கீழே ஒரு புள்ளி, அதுக்கு மேல தே 2 புள்ளி வச்சா அத்தா, அத்தான் தான் முன் வந்தான். அந்த 2 பேர்களுக்கும் விருந்து கொடுக்க அந்த ஊர்வாசிகள் முன்னுக்கு வந்துட்டாங்க. அப்பம் உண்டா பின்னால் ஆகிட்டாங்க, மறுத்துட்டாங்க. எங்களோட ஊருக்கு இது ஆகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்குது, அதனால அபவ் என்பதை அத்தவு என்று மாத்திருங்களேன்னு கேட்டாங்க. அப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்னது இதுதான். எங்க மாத்த? லவ்ஹுல் மஹ்பூதுல மாத்தேலுமா? பைத்துல் மஅமூர்ல உள்ளத மாத்தேலுமா? அதற்கு பின்னால நபியுடைய கல்பு ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய உள்ளங்கள் உள்ளத மாத்தேலுமா? இப்பொழுது லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஹிஃப்த மாத்தேலுமா? அதனால ஒன்றும் செய்யல, அது அப்படித்தான் இதுக்கு முன்பு வச்சாங்க. நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, அல்லாஹ் எப்படி இந்த குர்ஆனை பாதுகாத்தான். அதற்கு பின்னால்தான் குர்ஆனுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் ஜவருதேரு பேஷு ஹரக்கத் எல்லாம் வைக்கப்பட்டு அதற்கு பின்னால்தான் குர்ஆனுடைய தஃப்சீர் இருக்குது, குர்ஆனுடைய விரிவுரைகள். அதற்கு பின்னால குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து சட்டம் சட்டக்கலைகள், அது இமாம்களாக இருக்கலாம், முஹஜ்ஜிஸீன்களாக இருக்கலாம், முஃபஸ்ஸிரீன்களாக இருக்கலாம், அவர்கள் அனைத்து விஷயங்களை குர்ஆனை மையமாக வைத்துத்தான் உம்மத்துக்கு எடுத்து தந்துட்டாங்க. குர்ஆனையும் அல்லாஹ் பாதுகாத்தான், குர்ஆனுடைய உச்சரிப்பையும் இன்று வரைக்கும் பாதுகாத்திருக்கிறான். பாருங்க, உலகத்துல எத்தனையோ லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்கிறாங்க. நீங்க ஒரு இங்கிலீஷ் எடுங்களேன், யூகேயுடைய இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசம், அமெரிக்காவுடைய உச்சரிப்பு அதை விட இன்னும் வேறொரு வித்தியாசம். எங்கட ஸ்ரீலங்கன் அது கொஞ்சம் ஒரு பேசுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்தியாவோட அவங்க எல்லாத்துக்கும் ஓக்கு ஆண்டு தான் சொல்லுவாங்க, அங்க கொஞ்சம் வித்தியாசம். ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டா கொரியாவுல சைனால உள்ள இங்கிலீஷ் வேற, யூகேல உள்ள இங்கிலீஷ் வேற, அமெரிக்காவில் உள்ள இங்கிலீஷ் வேற, ஆப்பிரிக்காவில் உள்ள இங்கிலீஷ் வேற. ஆனா குர்ஆன் முழு உலகத்துல எங்கெங்க மஸ்ஜிதுகள்ல இமாம்கள் இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒரே மாதிரி. எப்படி பாதுகாப்பு? உச்சரிப்பு அரபி பேச்சில வித்தியாசம். ஈஜிப்டுடைய அரபி விளங்காது அவங்க பேசினா, சவுதியுடைய அரபி கொஞ்சம் விளங்கும், அவங்க பேசுற பேச்சு வித்தியாசம். ஆனா குர்ஆன் ஓதுற அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்டா, அன்று முதல் இன்று வரைக்கும் முழு உலகத்தில் உள்ள இமாம்கள் ஓதுறாண்டா ஒரே மாதிரி தான் ஓதுவோம். குர்ஆனுடைய கராத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து, குர்ஆனையும் பாதுகாத்து, அதற்குரிய விளக்கங்களையும் பாதுகாத்து இப்பொழுது எங்கள்கிட்ட தரப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப நானும் நீங்களும் குர்ஆனுக்கு செய்கிற ஹிதமத் என்ன? இதற்கு முன்னால வந்தவர்கள் பல வகையில குர்ஆனை பாதுகாக்க ஹிதமத்துகளை செஞ்சாங்க. ஆனா இப்பொழுது எங்களுக்கு முன்னால உள்ள குர்ஆனுடைய ஹிதமத்தில் என்னன்னு சொன்னா, ஒன்று முறைப்படி குர்ஆனை ஓதுவது, முறைப்படி குர்ஆனை விளங்குவது, மூணாவது முறைப்படி குர்ஆனுடைய அடிப்படையில் எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்வது தான். அதிலே ஆக முக்கியமாக குர்ஆன் ஓதுவது இருக்குது. இது ஒரு தனியான வணக்கம், இது ஒரு தனியான இபாதத்.
எங்களோட ஆரம்ப காலத்துல எங்களுக்கு நல்ல ஞாபகம், குர்ஆன் அதிகமாக ஓதப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நான் என்ன சொல்றேன், இந்த டிவி, ரேடியோ, மொபைல் போன் எல்லாம் வர முன்னால மாஷா அல்லாஹ் மக்ரிபான வீடுகள்ல குர்ஆனுடைய சத்தம். எங்கட பாப்பமார் ஓதுவாங்க, உம்மமார் ஓதுவாங்க. கண்ணாடி போடாம, நோய்களும் இல்லை, 80 வயசானாலும் நல்ல தெளிவான கண் பார்வை. மாஷா அல்லாஹ் நல்ல குர்ஆனும் இல்ல, கிழிந்த குர்ஆன். வெள்ளிக்கிழமை காலையில எங்கட பாப்பமார் 10-10:30 மணிக்கு மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. அங்க ஆட்டோவும் இல்ல, பைக்கும் இல்ல, புஷ் பைஸ்கள் வேணுமெண்டாய்க்கும் வேற ஒன்றும் இல்ல. 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. மஸ்ஜித் இப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, காப்பட்டும் இல்ல, டைல்ஸும் இல்ல, ஏசியும் இல்ல, லைட்ஸும் இல்ல. அந்த காலத்துல உள்ள மஸ்ஜிதும் ஒரு வித்தியாசமான மஸ்ஜித். மழை பெஞ்சா அங்கங்கே தண்ணி புடிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல ஒரு பக்கெட் உண்டு, இன்னொரு இடத்துல ஒரு பாலி உண்டு. என்னன்னு பார்த்தா ஒழுகுறதுக்கு தண்ணி புழுவுறதுக்கு வச்சிருப்பாங்க. முழுமையான பாய் இருக்காது, பாய் துண்டுகள் தான் இருக்கும். இங்குள்ளவங்க எல்லாரும் கொழும்பல்ல, நான் உட்பட நிறைய வெளியூர்கள் இருந்து வந்து இங்க வந்து இப்ப நாங்க செட்டில் ஆகி இருக்கிறோம். எங்கட அந்த சின்ன காலத்தில் இதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஆனா மஸ்ஜிதுகள்ல அமல் பூர்த்தியாக இருந்துச்சு. காலையில 10-10:30 மணிக்கு வருவாங்க, வந்து தஸ்பீஹ் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, ஸலவாத் சொல்லுவாங்க, திக்ர்களை செய்வாங்க. எங்களோட ஆண்கள் வார வரைக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. வரட்டும், அவங்க சும்மா தொழுதுட்டு வரட்டும், வந்ததுக்கு பின்னால தான் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் உள்ள அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். எங்களோட உலமாக்கள் பெரிய கொலிக்கு பயான் இல்ல, அந்த பழைய அரபு தமிழ் கிதாப் இருக்கும். அந்த அரபு தமிழ் கிதாபில் உள்ளதுகளை பார்த்துதான் மாஷா அல்லாஹ் பயான் செய்வாங்க. ஆனா பாவங்கள் குறைவு, நன்மைகள் அதிகமாக இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வசதியும் தந்துட்டான். எங்களுக்கு எங்களோட மஸ்ஜிதுகள்ல எந்த வகையான, சில மஸ்ஜிதுகள்ல 3 ஸ்டார் 4 ஸ்டார் லெவல் ஏசி போட்டு ஃபுல் காப்பாட் எல்லாம் போட்டு அப்படி மஸ்ஜிது. நான் சொல்றேன், அந்த அளவுக்கு செலவழிக்கப்பட்டதுக்கு மஸ்ஜித் யூஸ் பண்ணப்படணுமே. பரதான தொழுகைகளை மட்டும் வந்து அவசரமா தொழுதுட்டு வெளியில ஓட்டுறதுக்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடு ஒன்று தேவையில்லை. சில ஊர்கள் என்ன ஜும்மாவுக்காக வேண்டி மஸ்ஜித மிக பெருசா கட்டுவாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்தியா பாகிஸ்தான்ல எல்லாமே இருக்குது. உள்பள்ளி ஒன்று இருக்கும், வெளிப்பள்ளி சும்மா திறந்த வெளித்தான். வெளிப்பள்ளியில ஜும்மாவுக்கு மட்டும் பாய போடுவாங்க, அவ்வளவு தான் வந்து தொழுதுட்டு போவாங்க. கடும் அந்த அதாவது உஷ்ணத்துடைய காலையில மேல ஏதாவது டென்ட் போடுவாங்க, குளிரா இருந்தா கொஞ்சம் மறைச்சிடுவாங்க, அவ்வளவு. ஜும்மாவுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய எங்கட நாட்டுல ஆக பெரிய, நான் பாக்குறது அல்லாஹு ஆலம், மற்றவங்களோட அபிப்பிராயம் என்னமோ தெரியா, ஜும்மாவுக்கு 3000 பேர் வாராங்க, ஐங்கால தொழுகைக்கு 500 பேர் வாராங்க. 500 பேருக்கு போதும், கிழமை பொறுக்கத்தானே வாராங்க, அவங்களுக்கு அவ்வளவு நல்ல ஃபெசிலிட்டி சொல்ல தேவையில்லை. 3000 பேர் பரதான தொழுகைக்கு வாராங்களா, கண்டிப்பா நாங்க செஞ்சுதான் கொடுக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்லி கொண்டு வாரேன்டா, வசதிகள் இல்ல, வாய்ப்புகள் இல்ல. ஆனா மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதுற காட்சிகள் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எல்லா இடங்கள்லயும் முந்தி இந்த சவுதி குர்ஆன் கூட இல்லை. எனக்கு ஞாபகம், துருக்கியிலிருந்து தான் குர்ஆன் வரும். அந்த குர்ஆனுடைய அச்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறதுக்கு, ஓதுறதுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வராது. ஆனா ஓதினாங்க. இப்ப அரபு நாட்டுடைய, இந்தியா பாகிஸ்தானுடைய நல்ல அழகான பிரிண்ட், நல்ல அழகான பேப்பர் எல்லாமே வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஓதுற காட்சிகள் குறைந்துருச்சு. யாரும் தவறா நினைக்காதீங்க, ஜும்மாவுக்கு வாரவங்களும் நினைக்கிறாங்க நான் ஹஜ்ரத்துல பயான ஃபுல்லா கேட்கணும். பயான் கேட்கறது அமல் இல்ல, பயான் கேட்கறது அமல் செய்யறதுக்கு. நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இந்த அளவுக்கு நான் பயானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு, என்னுடைய அமல்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குது, என்னுடைய அமல்ல என்ன மாற்றம் வந்திருக்குது. என்னுடைய வாப்பா 10:30 மணிக்கு வந்தாரு, நான் 11:30 மணிக்காவது வந்தா என்ன. எங்கட உம்மா வீட்டுல ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதுவாங்க. என்னுடைய மனைவி இன்றைக்கு ஓதுறாவா, என்னுடைய மகளை ஓத வைக்கிறோமா. நாங்க எல்லாம் எங்கட உம்மா வாப்பா ஓதுறத பார்த்தோம். ஆனா நாங்க ஓதுறத எங்கட மகள், எங்கட மகன் பாக்குறாங்களா, எங்கட பேரன், எங்கட பேத்திகள் பாக்குறாங்களா. இன்றைக்கு பொதுவாக மற்றவர்கள் மாதிரி எங்கள்கிட்ட ஒரு கன்செப்ட் வந்துருச்சு, படிக்கணும் படிக்கணும் படிக்க வைக்கணும், வைங்க வானம் என்று சொல்லல. ஆனா படிக்கிறதோட ஈமான் ஈக்கணும், அல்லாஹுடைய பயம் ஈக்கணும், அல்லாஹுடைய அச்சம் இருக்கணும், ஆகிராவுடைய எண்ணம் ஈக்கணும். அப்பத்தானே ஆகிரால வெற்றி பெறலாம். என்ன உலகத்துல மட்டும் நாங்க வாழ்ந்துட்டு போறதுக்காக வந்தோம்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நான் எதை சொல்லிக் கொள்வாரேன்றா, எங்களை மஸ்ஜிதுடைய சூழல்கள் மாறணும். மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதுற காட்சிகள் பார்க்கப்படணும். இங்குள்ள மோல்டீவ்ஸ் போனவங்களுக்கு தெரியும், எங்கட சில மோல்டீவியன் சகோதர சகோதரிகள் வந்து செய்யற சில தவறுகள் எங்களுக்கு படுது. ஆனா சில நலவுகள் எங்களுக்கு படுது இல்ல. அங்க மாலியில போயிட்டு பாருங்க, மாலியில் உள்ள எல்லா பள்ளிவாசல்லையும் உதாரணமா துஹர் 12 மணிக்கே வந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. ஒரு அழகான காட்சி. நாங்க சில இடங்கள்ல பார்த்தோம், காலையில 10 மணிக்கு மிச்சமா ஐலண்ட் தான் இருக்குது, மஸ்ஜித கிளீன் பண்றது அந்த அக்கம்பத்தில் உள்ள பெண்மணிகள் தான் வந்து மஸ்ஜிதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கூட்டி சும்மா அவங்களோட வீட்டை விட மஸ்ஜித கிளீனா வச்சிருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த குர்ஆனோட நாங்க இணையணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 ஜுஸு ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு ஹயாத்து சஹாபாவுல வருது ஒரு சரித்திரம் உண்டு. நபியுடைய வீட்டுக்கு சில நபி அவர்களை சந்திக்க சில விருந்தாளிகள் வாராங்க. அவர்களை முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல நபி அவர்கள் தங்க வைத்திருந்தாங்க. நபியுடைய காலத்துல இஷா தொழுக ஒன் டைம் இல்ல, இஷா கொஞ்சம் லேட் ஆகித்தான் அது சீராளுகளே கிடைக்குது. இஷா 7:45 கிட்டத்தட்ட டைம் சொல்லல, ஒரு 8:45 9 மணி 9:15 தான் இஷா நடக்கும். சில சஹாபாக்கள் நபி அவர்கள் இமாமத்துக்கு வருவாங்க எதிர்பார்த்து தூங்கி முடிஞ்சிருவாங்கன்னு வருது. அப்ப நபி அவர்கள் இஷாவை தொழுக வைத்துட்டு சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு ஒரு நாள் வந்திக்கிற விருந்தாளிகளை சந்திக்க மிச்சம் லேட் ஆகி வந்தாங்க. அப்ப நபி அவர்கள் எங்களை சந்திக்க வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்து சில ஆட்கள் தூங்கிட்டாங்க. இனி கொஞ்சம் யோசிங்களே, 1400 வருஷத்துக்கு முன்னால லைட்டும் இல்ல, ஃபேனும் இல்ல, ஏதாவது ஒரு விளக்கு தான் இருக்கும், இருட்டான தூக்கம் வரும், படிச்சிருவாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். இப்ப நபி அவர்கள் வாராங்க, சிலர்கள் தூங்கிட்டாங்க. அந்த நேரத்திலும் நபி அவர்கள் தூங்குறவர்களை மதித்தாங்க. எப்படி நபி அவர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகள் எப்படி மதித்திருக்கிறாங்க. அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் நபிக்காக உயிரை கொடுக்க தயார். ஆனா நபி அவங்க வந்து தடாம் என்று சத்தமா சலாம் சொல்லல, வந்து நபி அவங்க எப்படி சலாம் சொன்னாங்கடா, முழித்திருக்கிறவர்கள் கேட்கணும், தூங்கி இருக்கிறவர்கள் முழித்திடக் கூடாது, மெதுவா சலாம் சொன்னாங்க. இதெல்லாம் எங்கட பண்பாட்டுல உள்ளது. எங்கட பேச்சால எங்கட செயலால யாருக்கும் எந்த வகையான அசௌகரியமும் ஏற்படக்கூடாது. இன்றைக்கு சிலவங்க உம்ராவுக்கு போறவங்களே தெரியும், தனித்தனி ரூம் இல்ல, அநேகமாக அவங்க வேறையா பேக்கேஜ் எடுத்தாலே தவிர 4 பேர் 5 பேர் தான் ரூம்ல இருப்பாங்க. இப்ப 12 மணிக்கு இவர் கோல் வருது, இவர் அவரோட பெட்லயோ மெட்ரஸ்லயோ படுத்துக்கொண்டு அவர் அவரோட பாட்டுக்கு சத்தமா பேசுவார். 4 பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்களே, நான் கொஞ்சம் ரூமுக்கு வெளியில போயிட்டு பேசுவோமே, அது இல்ல. சிலவங்க பஸ்ல ட்ரெயின்ல பொது வாகனங்கள்ல போற நேரங்கள்லயும் அவரு போய்தான் சொல்றாரு. ஈக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, தமிழ் தெரிஞ்சவங்களும் ஈக்கிறாங்க. அவர் கொழும்புறாரு, இல்ல நான் கண்டியால வந்து கொண்டிருக்கிறேன்றாரு. இத்தனை பேருக்கு தமிழ் தெரியும், நீங்க பொய் சொல்றீங்களா, பொய்யாவது கொஞ்சம் மறைச்சு மெதுவா சொன்ன அது கூட இல்ல, சத்தமா பேசுவாரு. யாராவது கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்டா நீங்களா அப்படி கட்டுறீங்க. மேலான பெரியார்களே, சகோதரிகள பண்பாடுகள். ஹதரத் ரசூலுல்லாஹ், நான் எதை சொல்ல வாரேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க. நான் இன்றைக்கு வளமையா வாரத்தை விட சொனங்கிருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வளமையா ஓதுற அவுராது பேலன்ஸ் ஆகிருச்சு, குர்ஆன் பேலன்ஸ் ஆகிருச்சு, அதை ஓத முடிச்சுட்டு வருவதில் தாமதித்து விட்டேன் சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. அந்த வீட்டுடைய காரணம் தான் முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க, நபி அவர்கள் வளமையா ஓதுற குர்ஆன் எவ்வளவு கொஞ்சம் சொல்லேடுமா? அப்ப முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவர்கள் குர்ஆனை 7ஆ பிரிச்சிருந்தாங்க. குர்ஆன 7 பகுதியா பிரிச்சிருந்தாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை பக்கரா, ஆல இம்ரான், நிசா, இந்த 3 சூரா. சனிக்கிழமை 5 சூரா, ஞாயிற்றுக்கிழமை 7 சூரா, திங்கக்கிழமை 9 சூரா, செவ்வாய்க்கிழமை 11 சூரா, புதன்கிழமை 13 சூரா, வியாழக்கிழமை மீதமுள்ள சூரத்துல் காஃப் அல்லது சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் சொன்ன தரத்தீப்ல நீங்க எண்ணி பாருங்க, சரியா 114 சூறாக்கள் வந்துடும். ஃபர்ஸ்ட் டே 3, செகண்ட் டே
5, third day 7, fourth day 9, 5வது நாள் 11, 6வது நாள் 13, 7வது நாள் சூரா ஹுஜராத் இருந்து கடைசி வரை. இது ரமதான் அல்லாத காலத்துல ஒரு நாள் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 5-5.5 ஜுஸ் ரமதான் அல்லாத காலத்துல ஓதினாங்க. இப்படி நாங்க அடிக்கடி தாலீம்ல கேட்கறதானே, நபி அவர்கள் கால் வீங்கிற அளவுக்கு வணங்குவாங்க. இப்ப நாங்களும் இப்ப பிஞ்சின 10 வந்தா தராவீகும் தொழுறோம், கியாமுல்லைலும் தொழுறோம், எங்கட கால் வீங்குதான். ஏன் அந்த நேரம் சொல்லுதா வீங்காது, அதை விட டபுள் ட்ரிபிளா நின்றா தான் கால் வீங்கும். அப்ப நபியவர்கள்ட்ட கேட்டாங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், ஏன் முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்பதான் நபி அவங்க சொல்லுவாங்க, அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாது. என்ன நன்றி? வெள்ளனை சாப்பிட்டா அந்திக்கு இல்ல, பகலையில சாப்பிட்டா இரவேலை. நபியவங்கள பத்தி வருது, மஸபிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமின் மர்ரத்தைன் கஃப்த ஹத்தல் மௌத். நபி அவர்கள் மரணிக்குகின்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்ட வரலாறு இல்லை. நபியோட நஃபில் நோன்பு கூட வருது. நஃபில் நோன்பு ஃபஜ்ர் தொழுவாங்க, சூரிய உதயமாகிற வரைக்கும் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து அவுராது திக்ருகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபஜ்ருக்கு பின்னால ஒரு 7-8 மணிக்கு மாதிரி வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்கதா? சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை. அப்படின்னா நான் நோன்பு நோக்கிறேன். நஃபில் நோன்பு துஹர் வரைக்கும் நியத்து வைக்கலாம். எங்கட ரமதானுடைய பர்தான நோன்பு தான் இரவில வைக்கணும். ஷாஃபி மذஹபுடைய அடிப்படையில மக்ரிபுக்கு பின்னால ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னால நியத்து கண்டிப்பா வைக்கணும். பர்தான நோன்புக்கு, சுன்னத்தான நோன்புக்கு தேவையில்ல. அப்ப நபியுடைய நஃபில் நோன்பு எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டா பிடிச்சாங்க, ஒன்றும் இல்ல. அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன். இப்படித்தான் நபியுடைய வலிமையான நோன்பு. இந்த நபி அவங்க சொல்றாங்க, அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக ஆகக்கூடாதா? அந்த நபி அவங்க சொன்னா, இந்த எங்களுக்கு என்னங்க குறவு? எங்களுக்கு 3 நேர சாப்பாட்டுக்கு குறவா, வாகனத்துக்கு குறவா, உடுப்புகளுக்கு குறவா, பிரயாணத்துக்கு குறவா, ஏதாவது தேவைப்பட்டா வாங்கறதுக்கு பணத்துக்கு கஷ்டமா? என்ன குறவு? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்டா, இன்றைக்கு நாங்க செய்யற அமல்களை நாங்களே திருப்தி அடைகிறோம். மாஷா அல்லாஹ், நான் 20 ரக்காத் தொழுவேன், என் சிறார்கள் 8 ரக்காத்துல போறாங்க, நான் 8ல போகல, நான் 20ல போறேன், 20 தொழுதுட்டு போறேன். இல்ல சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்க ஒவ்வொருவரும் பார்க்கணும். குர்ஆனோட இணைப்பை கூட்டணும், குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதுவதை கேட்பதும் தனியான ஒரு சுன்னா. நபி அவர்களுக்கு வஹி இறங்கிருச்சு. நபி அவர்கள் மிக முக்கியமான சஹாபாக்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி, உபய் இப்னு கஅப், இப்னு மஸ்ஊத் போன்றவர்களை பார்த்து சொல்வாங்க, குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கணும். அவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், அன அக்ரவு அலைக வல் குர்ஆன் உன்ஸில இலைக், குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு நான் ஓதவா யா ரசூலல்லாஹ்? சொல்லுவாங்க, இல்ல, ஆனா உஹிப்பு அன் அஸ்மஅ மின் கைரி, மற்றவர் மூலமா எனக்கு ஓதுவதற்கு கேட்க மிச்சம் விருப்பமா இருக்குது என்று மற்றவர்களை ஓத சொல்லி கேட்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னொரு 5-10 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். முக்கியமான 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லி, குர்ஆனோடு நாங்க இணைத்தோம்னா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு மலக்குமார்கள் இறங்குறாங்க. நாங்க நம்பணும், குர்ஆன் ஓதுற இடங்களுக்கு மலக்குமார்கள் இறங்குறாங்க. புகாரில ஒரு ரிவாயத் சொல்லு வருது, ஹதரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு நான் வீட்டுல குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன். எங்கட மகன் யஹ்யா பக்கத்துல தான் படுத்து கொண்டிருந்தாரு. எங்கட குதிரையையும் பக்கத்துல தான் நான் கட்டி வச்சிருந்தேன். நான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன், எங்க குதிரை மிரள ஆரம்பிச்சிச்சு. அப்படி கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்தேன், அந்த குதிரை நின்றுச்சு. மறுக்க ஓதினேன், குதிரை மிரளுது. அப்ப நான் அவசரமா என்னமோ தெரியல சொல்லி அவசரமா இந்த பக்கத்துல தான் இந்த மகன் யஹ்யா படுத்து கொண்டிருந்தாரு. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா அவங்களோட வீட்டுடைய லெவல் அவ்வளவுதான். அதனாலதான் இவர் தொழுகிறதும் அங்க, மகன் படுக்கிறதும் அங்க, குதிரையை கட்டிக்கிறதும் அங்க, ஊடி சின்ன இடம் உண்டு. அப்ப அவரு சொன்னாரு, நான் சலாம் கொடுத்துட்டு மகனை கொஞ்சம் தூரமாக்கிட்டு கொஞ்சம் மேல பார்த்தேன், பெரிய வெள்ள மேக கூட்டம், அதற்குள்ளுக்கு ஒளி பிரகாசங்கள் இருந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க, உஸைத், ஏன் நீங்க ஓதுறத நிப்பாட்டிட்டீங்க?
நீங்க ஃபஜ்ர் வரைக்கும் ஓதி இருந்தா உங்களோட கராத்தை கேட்க மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருந்த காட்சி தான் உசைத். நீங்க ஃபஜ்ர் வரைக்கும் ஓதி இருந்தா முழு மதீனத்து மக்களும் அந்த மலக்குமார்களுடைய வருகையை பார்த்திருப்பாங்க. அதனால நாங்க நம்பணும், மலக்குமார்கள் இறங்குறாங்க, வீட்டில் உள்ள ஜின்கள் ஷைத்தான்கள் ஓடுவாங்க. நாங்க அதுக்கு இதுக்குன்னு லட்சக்கணக்கில் செலவழிக்க தேவையில்ல. எங்கட வீட்டுல நாங்க சத்தம் போட்டு குர்ஆன் ஓதினா ஜின்களாலேயோ ஷைத்தான்களாலேயோ இருக்கவே ஏலா. அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனை வைத்திருக்கிறான். இக்ரஊ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்க. ஃபஇன்ன அக்தஹா பரக்கா, அதை எடுப்பது மிகப்பெரிய பரக்கத். வ தர்கஹா ஹஸ்ரா, அதை விடுவது மிகப்பெரிய கைசேதம். வலா யஸ்தீஉஹா அல் பத்தலா, சூனியக்காரர்கள் அதை நெருங்கவும் முடியாது. அது என்ன? அப்ப முதலாவது குர்ஆன் மூலமாக மலக்குமார்கள் இறங்குறாங்க, பாதுகாப்பு இருக்குது. அதை விட ஆக பெருசு என்னன்னா ஃபித்னாவிலிருந்து நாங்க பாதுகாக்கப்படலாம். நபியுடைய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகூனு ஃபித்ன், வெகு விரைவில் பல ஃபித்னாக்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் மக்ரஜ மின்ஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அதிலிருந்து நாங்க எப்படி வெளியாகலாம்? நபி அவங்க சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அந்த ஃபித்னாவிலிருந்து நீங்க உங்களை பாதுகாக்கணும்னா குர்ஆனை பற்றி பிடிங்க. இன்றைக்கு எங்கட இந்த காலத்துல ஃபித்னா ஒன்று ரெண்டு இல்ல. நான் சொல்றேன், எங்கட இந்த மொபைல் போனே எவ்வளவு பெரிய ஃபித்னா. வீட்டுல டிவியோ டெக்கோ இருந்தா அதுல போட்டுறத மட்டும்தான் பார்க்கணும். அன்னைக்கு இருக்கிற எங்கட இந்த ஸ்மார்ட் போன், உலகத்தில் உள்ள 13,000 சேனல் தேவைப்பட்டால் லைவா உடனடியா பார்க்கணும். அந்த லாங்குவேஜ் ஜப்பனீஸ தமிழுக்கு மாற்றலும், இங்கிலீஷ எங்கட தேவையான லாங்குவேஜுக்கு மாற்றலும். முழு உலகத்தில் உள்ளவர்களோட தேவைப்பட்ட உடனடியா அவங்களுடன் லிங்கை ஏற்படுத்தி பார்க்கலாம், பேசலாம், கதைக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எல்லாம் எங்கட மகள்மார் எங்கட மகன்மார் சரியான கஷ்டமாயிக்குது, கண்ட்ரோல் இல்ல, கட்டுப்படுறாங்க இல்லாண்டு உம்மா வாப்பமார் சரியான முறையில முறைப்பாடு செய்யறாங்களே, அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன? முதல்ல நாங்க வீட்டுக்குள்ளுக்கு மொபைல் போன் பாவிக்கிறத குறைக்கணும், வந்த தூக்கி ஒரு பக்கத்துல வைக்கணும். கணவன் மனைவி உம்மா பாப்பா மகள் மகன் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசணும். இப்ப அப்படி இல்லையே. அவர் செட்டில உட்கார்ந்து ஒரு பிளேன் கொண்டு ஊத்துங்க, அங்கிட்டு மகள் அவோ மீப்பா எதையாவது பார்த்து கொண்டிருப்பா, மகன் அவரும் எதையாவது பார்த்து கொண்டிருப்பாரு. வீட்டுல ஒரு சத்தமும் இல்லை, ஆனா 5 பேரும் நீக்கிறாங்க வீட்டுக்குள்ள, எல்லாரும் அதுல பிஸி. மேலான பெரியார்களே, அவர்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். கொண்டு ஒரு பக்கத்துல வைப்ரேஷன் இல்ல ஆஃப் பண்ணி வைக்கணும். அது ஒரு மெசேஜ் ஒன்று வந்தா உடனடியாக எடுக்கணும். பாக்கிற யார்தா என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான பயங்கரமான ஃபித்னா நான் உதாரணத்திற்கு உண்டத்தான் சொன்னேன். அது இல்லாம இன்னைக்கு போதை பாவின, ஐஸ், கஞ்சா, அது இல்லாம விபச்சாரம், பெண்களுடைய தொடர்பு, எக்கச்சக்கமான ஃபித்னாக்கள். இதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும் என்றா குர்ஆனோட இணையலாம். நான் சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்க அமெரிக்காவுல டெக்சாஸ்ல டெலஸ்ல ஜமாத் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப காலையில உங்களுக்கு தெரியும், ஃபஜ்ர் தொழுவதோட எல்லாரும் பிரிஞ்சு பேசிடுவாங்க. இப்ப ஒரு 7 மணிக்கு மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் வாலிபர்களும் வராங்க, இளம் பெண்மணிகளும் வராங்க. வாலிபர்கள் ஒரு அறைக்கு போனாங்க, இளம் பெண்மணிகள் மாணவிகள் இன்னும் ஒரு அறைக்கு போனாங்க. இப்ப பள்ளி ஹஜரத்துல நான் கேட்டேன், இது என்ன சொன்னாங்க? இந்த அறைக்குள்ள ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு. இந்த வாலிபர்கள் அந்த ஹாஃபிஸா உட்கார்ந்து குர்ஆனை பாடமாக்குவாங்க. இங்க ஒரு ஹாஃபிஸா பொம்பளை இருக்கிறா, ஹாஃபிஸா ஒன்று. இந்த இளம் மாணவிகள் அவ குர்ஆனை பாடமாக்கி அவங்க அந்த ஹாஃபிஸாட்ட பாடம் கொடுப்பாங்க, இவங்க இந்த ஹாஃபிஸா பாடம் கொடுப்பாங்க. ஒரு 10:30-11 மணிக்கு மாதிரி எல்லாரும் ஆண்கள் வெளியில வந்தாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அவங்களோட ட்ரிங்க்ஸ குடிச்சு ஒரு சின்ன ரிலாக்ஸ் உண்டு. மறுக்க 11 மணிக்கு போனாங்க அந்த ரூமுக்கு. இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப இவங்க ஹோம் ஸ்கூல் உள்ள எல்லா சப்ஜெக்டையும் இங்க இவங்க ஆன்லைன்ல படிக்கிறாங்க. மாலையில 3-3:30 மணிக்கு போனாங்க. நான் கேட்டேன், அந்த ஹஜரத்தை ஏன் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புற இல்லையா? சொல்றாங்க, மௌலானா உங்களுடைய தெரிவித்தான் இங்குள்ள சூழல், அமெரிக்காவுடைய சூழல், அங்க அனுப்பி எங்கட ஆண் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறது கஷ்டம். அதனால மாஷா அல்லாஹ் காலையில குர்ஆனை கொடுக்கிறோம், மாலையில படிப்பை கொடுக்கிறோம். நாங்க அங்குள்ள ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசி வச்சிருக்கிறோம். காலேஜ்ல வருஷ கடைசியில எக்ஸாம மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அங்க பேசி எழுதுவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவ மாணவிகளை விட இங்க பள்ளியில படிக்கிறவங்க நல்ல ஹை மார்க்ஸ் எடுத்து வராங்க. ஏன்?
குர்ஆன். அந்த குர்ஆனோட இணைந்தாங்க. குர்ஆனுடைய பரக்கத்துல அல்லாஹ் அவர்களுக்கு உலக கல்வியும் கொடுத்தான். குர்ஆன் ஹாஃபிஸாவும் மாறினார். இரண்டாவது மூணாவது எல்லா வகையான ஃபித்னாக்கள் இருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஆகப்பெரிய யோசனை, இந்த மகன் வெளியில போறான், இந்த மகள் வேலைக்கு போறா, இந்த மகள் படிக்க போறா, கால நேரம் எப்படி கழியும் என்று நாங்க நீங்க யோசிப்போம். காலையில குர்ஆனை கொடுங்க. மசாலா நான் கேள்விப்பட்டேன், இங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு நிறைய பேர் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு யார் யார் முயற்சி செய்யறாங்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. ஒரு அழகான முயற்சி. இந்த மஸ்ஜிதுக்கு வந்து யாரு ஃபஜ்ர் தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல. மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. ஷைத்தான் வந்து அவனுடைய கைகளை அவர்கிட்ட காட்டல. ஆண்கள் தொழுகிற மாதிரி வீட்டில் உள்ள எங்கட பெண்களை தொழுக வைப்போம். ஆண்கள் குர்ஆனோடு இணைவோம். நடக்கிற தாலீம்ல கலந்து கொள்வோம். வீட்டில் உள்ள பெண்களை டைமில் தொட வைப்போம். அவர்களையும் குர்ஆனை ஓத சொல்லுவோம். அவர்களுக்கும் நல்ல விஷயங்களை கேட்க சொல்லுவோம். இப்படி ஒன்றை நாங்க செஞ்சாதான் எதிர்காலத்துல எங்களோட சந்ததிகளை பாதுகாக்கலாம். இப்படி மற்ற கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் அவுட். இப்ப அது எங்கட நாட்டில் உள்ள பௌத்தர்களாக இருக்கலாம், இந்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இப்ப யாரும் உம்மா வாப்பாக்கு கட்டுப்படுறல்ல. உம்மா வாப்பா சொல்லக்கூட பயப்படுவாங்க. ஆனா ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய கம்யூனிட்டி, எங்களுடைய சகோதரர்கள் ஓரளவு கட்டுப்பாட்டுடன் ஓரளவு இருக்கிறாங்க. ஆனா பயமாக இருக்குது, எதிர்காலத்தில் இவங்களும் அவங்கள மாதிரி மாறிடுவாங்களோ சரியா. அதனால நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும். மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதணும், மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கணும், வீட்டுல நல்ல விஷயங்கள் பேசப்படணும், டைமுக்கு அந்த பெண்மணிகள் தொழணும், வீட்டுல குர்ஆன்கள் ஓதுற சப்தங்கள் கேட்கப்படணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாங்க எங்களை சூழலை உருவாக்கினா நாங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், பின்னால வாரவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் யா அல்லாஹ், நீ இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அவர்களில் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்களில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. நாங்கள் குறை உள்ளவர்கள் யா அல்லாஹ், நிறைய பாவங்களை செய்து அந்த பாவ கரைகளோடு நம்முடைய கரங்களை ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த சின்ன சின்ன அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. ரமதான்ல செய்வதை போன்று ரமதானுக்கு பின்னாடி செய்ய சந்தர்ப்பங்களை தந்தருள்வாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. வழக்கு வம்புகளில் மாற்றிருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பாயாக. அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்கு பல தேவைகள் இருக்குது அல்லாஹ், அந்த தேவைகளை நீயே உன்னுடைய குதிரத்தால சீக்கிரமாக நீ நிறைவேற்றி வைப்பாயாக. அதற்கு யார் யார் எந்தெந்த வகையில உதவியாக இருந்தார்களோ எதிர்காலத்தில் இருப்பார்களோ அல்லாஹ், நீ அவர்களையும் கபூல் செய்வாயாக. அவர்களுடைய தொழில் வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் ஹலாலான வருமானத்தை தருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டு நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திஹி யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்